கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கிரேவின் வாஸ்து பற்றிய பதிவில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வடகிழக்கு. ஒரு இடத்தினுடைய பிரதானமாக கருதப்படுவது வடகிழக்கு மட்டுமே. இந்த பிரபஞ்சத்தில் உயிரினங்களாக கருதப்படும் ஓரறிவு தாவரங்கள் முதல் பகுத்தறிவு கொண்ட மனிதன் வரை அனைத்துமே பஞ்சபூதங்களின் கூட்டாகும். உயிரற்ற பொருள்களிலும் பஞ்சபூதத்தின் கூட்டமைப்பு அவசியம் இருக்கும். அதன் அடிப்படையில் இயற்கையோடு ஒத்து நாம் ஒரு கட்டடம் கட்ட நினைக்கும் போது பஞ்சபூதங்களின் தன்மைக்கு ஒப்பும் வகையில் அதனை நம் வசப்படுத்தி கொள்ளுமாறு அமைக்க வேண்டும். அந்த வகையில் வாஸ்துவின் மூலைகளில் மிக பிரதானமாக கருதப்படுவது வடகிழக்கு மூலையாகும். இதனை ஈசான்ய மூலை என்று நாம் பேச்சு வழக்கில் குறிப்பிடுவது உண்டு. வடகிழக்கு மூலை என்பது வடக்கு திசையின் உச்சப்பகுதியும் கிழக்கு திசையின் உச்சப்பகுதியும் இணைந்த இடமே வடகிழக்கு எனப்படும். எனவே வடகிழக்கில் வரக்கூடிய ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு கிழக்கு, இன்னொரு பக்கம் வடகிழக்கு வடக்கு. இந்த ரெண்டு பக்கமும் சேர்ந்தது தான் வடகிழக்குன்னு வருது. அப்படி வரும் பட்சத்தில் இதில் நமக்கு நெகட்டிவ்னு ஒன்றுமே கிடையாது, ரெண்டுமே பாசிட்டிவ் தான். இந்த வழியில் வரக்கூடிய தெருக்கூத்தோ தெருப்பார்வையோ தெருத்தாக்கமோ எதுவாக இருந்தாலும் அத்தனையும் நமக்கு பாசிட்டிவாக தான் வரும். இதை தான் சொன்னோம், வடகிழக்கில் நெகட்டிவே எதுவும் கிடையாது. அதனால தான் வடகிழக்கு பகுதியை ஒரு இடத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக நம்ம கருத வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு பஞ்சபூதங்களின் முதல் கூறான நீரின் இருப்பிடமாகும். 8 திசைகளிலும் ஈசான்யம் வடகிழக்கு மிக முக்கியமாக இருப்பதால் வீடு கட்டுபவர் முதலிலிருந்தே அதை மிகவும் எச்சரிக்கையாக பாதுகாக்க வேண்டும். பொதுவாக வடகிழக்கில் வரக்கூடிய 2 தெருக்குத்து தெருத்தாக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு வடக்கு பக்கமாக இருந்து வரக்கூடியது வடகிழக்கு வடக்கு தெருக்குத்து தெருப்பார்வை சொல்லலாம். அதே மாதிரி கிழக்கு பக்கம் இருந்து வரக்கூடிய ஒரு தெருக்குத்து தெருப்பார்வை, அதை எப்படி சொல்லுவேன்னா வடகிழக்கு கிழக்கு. ஆக நமக்கு இந்த வடகிழக்கில் வரக்கூடிய 2 தெருக்குத்தும் ரொம்ப நல்ல தெருக்குத்து. இது ரெண்டுமே நமக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். தெர் இஸ் நோ நெகட்டிவ் தெருக்குத்து வடகிழக்கில் கிடையாது. வடகிழக்குனா நார்த் ஈஸ்ட் ஆல்வேஸ் நல்லது. இந்த வடகிழக்கு கார்னர் சொல்லக்கூடிய அந்த இடம், இதில் நம்ம பிளாட்டுக்கு வெளியில் வடகிழக்கு சைடு என்னென்னலாம் வரலாம், நேச்சுரலாக என்ன வரலாம், இயற்கையாக வரக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு, குளம், ஏரி, குட்டை. அதே சமயம் ஒரு ஆறு ஒன்று ஓடலாம். ஆறு எப்படி ஓடணும்னா, ஆறு வடக்கு பக்கத்தில் மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசைக்காக போகணும். இட் மீன்ஸ் வடகிழக்கு உங்களுக்கு பள்ளமாக இருக்கணும். அதனால தான் ஆறு வடக்கு திசையில் மேற்கிலிருந்து கிழக்கு பார்த்து ஓடக்கூடிய ஆறு இருந்தால் நல்லது. மாறி ஓடினா தப்பு, பட் நம்ம நல்லதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பேசுகிறோம். அந்த வகையில் இந்த விஷயங்கள்லாம் வடகிழக்கில் இயற்கையாக அமையலாம். மேலும் வடகிழக்கில் இயற்கையாக வரக்கூடாதவைகள்னு பார்த்தோம்னா மலைகள், உயரமான மரங்கள், மேடான பகுதி, இதெல்லாம் வடகிழக்கில் இயற்கையாகவே வரக்கூடாத விஷயங்கள். அதே சமயம் வடகிழக்கு திசையில் செயற்கையாக வரக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா கிணறு, போர்வெல்லு, சம்புனா நல்ல நீரை சேமித்து வைக்கக்கூடிய கீழ்நிலை தொட்டி. இவை அனைத்தும் வடகிழக்கு திசையில் மட்டுமே வர வேண்டும். இது தவிர வடகிழக்கு திசையில் வரக்கூடாத விஷயங்கள், செயற்கையான விஷயங்கள் பார்த்தோம்னா மிக உயர்ந்த மேம்பாலங்கள், செல்ஃபோன் டவரு, மேடான பகுதி, இதெல்லாம் வடகிழக்கில் வரக்கூடாது. இதுவரையில் வடகிழக்கு மனைக்கு வெளியில் வரக்கூடியது, மனைக்கு உள்ளே வரக்கூடியது என்ன என்று பார்த்தோம். அடுத்ததாக வடகிழக்கு பகுதியில் வீட்டுக்கு உள்ள என்னென்னலாம் வரலாம், என்னென்ன வரக்கூடாது, அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதல்ல வடகிழக்கு பகுதியில் வீட்டுக்கு உள்ள என்னென்ன வரலாம் அதை பற்றி பார்ப்போம். அந்த வகையில் வடகிழக்கில் உச்சவாசல் அவசியம் வரணும். அதை தொடர்ந்து ஜன்னல்களும் வரலாம். ஜன்னலும் உச்சவாசலும் வடகிழக்கில் வருவது நல்லது. வடகிழக்கு பக்கம் ஏதாவது நமக்கு ரூமு தான் வரணும், ரூமு கட்டணும் நம்ம ஆசைப்பட்டோம்னா அந்த ரூம் யாருக்கு பயன்படும் பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களுக்கும் வயசானவங்களும் அந்த ரூம் தேவைப்படும். ஏன்னா அந்த இடத்துல இயற்கையாகவே ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், வடகிழக்கில் வரக்கூடிய அந்த ரூம் சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் தான் போய் சேரணும். சின்ன பசங்க, அதாவது குழந்தைங்க அந்த ரூமில் தங்கினாங்கன்னா அவங்களுடைய படிப்பும் சிந்தனையும் ரொம்ப நல்லாவே இருக்கும். மிக முக்கியமாக தாட் ப்ராசஸ் சிறப்பாக இருக்கும். சின்ன பசங்களை தவிர்த்து அந்த இடத்துல பெரியவங்க நம்ம தங்க வச்சோம்னா அவங்களுக்கு உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனையோ கோளாறோ இருந்தால் அது சரியாயிடும். ஏன்னா இந்த இடத்துல பிரபஞ்ச ஆற்றல் மிக அதிகம், பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகமாக இருப்பதனால் இந்த அறை குழந்தைகளுக்கும் வயதான பெரியவர்களுக்கு சரியான அறையாக இருக்கும். அப்படி
ரூம் வரவில்லை என்றால் வடகிழக்கு பகுதி அந்த வீட்டினுடைய வரவேற்பு அறையாக இருக்கலாம். வடகிழக்கில் வரவேற்பு அறை இருந்தால் மிக சிறப்பு. காரணம் என்னென்னா, உச்சவாசல் உள்ளே வந்தவுடனேயே நமக்கு வரவேற்பு அறை தான் இருக்கும். அதே சமயம் அந்த வரவேற்பு அறையில் அதிக கனம் வெயிட் இல்லாமல் பார்த்துக்கணும். இனி வடகிழக்கு பகுதியில் என்னென்ன வரக்கூடாதுன்றதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் வடகிழக்கில் பூஜாரை வரக்கூடாது. அடுத்தது குடும்ப தலைவர் இல்லைனா தலைவி தூங்குற பெட்ரூம் வரக்கூடாது. இட் மீன்ஸ் என்னென்னா, மாஸ்டர் பெட்ரூம் அந்த இடத்துல வரக்கூடாது. குளியலறை, டாய்லெட், பாத்ரூம் வரக்கூடாது. சமையலறை கண்டிப்பாக வடகிழக்கில் வரக்கூடாது. பொருள்களை சேமித்து வைக்கக்கூடிய ஸ்டோர் ரூமு வடகிழக்கில் வரக்கூடாது. வடகிழக்கில் உள் மூலையில் படிக்கட்டோ இல்லை வெளி மூலையில் படிக்கட்டோ வரவும் கூடாது. கழிவு நீர் தொட்டி, அதாவது செப்டிக் டேங்க்கு வடகிழக்கில் வரக்கூடாது. மேல்நிலை தண்ணி தொட்டி, ஓவர் ஹெட் டேங்க்கு, அதுவும் வடகிழக்கில் வரவே கூடாது. இதை தாண்டி இன்வெர்ட்டர், இபி பாக்ஸு, ஜென்ரேட்டர், இது எல்லாமே வடகிழக்கில் வரக்கூடாது. வடகிழக்கு திசையின் பலன் பார்த்திங்கன்னா, அது அந்த வீட்டோட சொந்தக்காரர் மீதும் அந்த வீட்டோட ஆண் வாரிசு மீது மட்டுமே இருக்கும். இந்த வகையில் வடகிழக்கில் முறையானபடி, அதாவது வாஸ்துபடி எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர் மிகச்சிறந்த குடும்பத் தலைவராக விளங்க முடியும். குடும்பத் தலைவருக்கான அடையாளம் பார்த்திங்கன்னா, அவருடைய வருமானம் நல்லா இருக்கணும். அதே சமயம் நல்ல வேலையும் வேணும். இந்த ரெண்டுமே வடகிழக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். குடும்பத் தலைவராக இருக்கும் பட்சத்தில் அந்த வீடு சிறப்பான வீடாகவே அமையும். எனவே வடகிழக்கு திசை ஆண்களே வருமானத்தையும் அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் சார்ந்தே இருக்கும். வடகிழக்கு சிறப்பான ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரம் மிக உன்னதமாகவும் சிறப்பானதாகவும் அமையும். வடகிழக்கு திசையில் வாழக்கூடிய வாழ்க்கை பார்த்திங்கன்னா, சமுதாயத்தில் பேர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், இது எல்லாமே கிடைக்கும். இதுக்கெல்லாம் ஆதாரமாகிறது ஒருவருடைய வாழ்க்கைக்கு தேவையான வெற்றியை பொறுத்து தான் இதெல்லாம் அமையும். வெற்றிக்கு மிக முக்கியமாக பயன்படக்கூடிய திசை வடகிழக்கு. எந்த ஒரு வீட்லேயும் மற்ற எல்லா திசையை விட வடகிழக்கு மட்டுமே சிறப்பாக இருந்துட்டால் இந்த ஒரு திசை மற்ற எல்லா திசையும் சரி பண்ணிடும். வடகிழக்கு சரியாக இருந்தால் குடும்பத் தலைவருக்கு நல்ல வருமானமும் ஆரோக்கியமாக இருக்கும். அவர் ஸ்ட்ராங்காக இருந்துட்டார்னா, குடும்பத் தலைவராக இருந்துட்டார்னா குடும்பமே சிறப்பாக விளங்கும். இந்த இடத்துல தப்பு நடந்துச்சுன்னா எல்லா திசையும் கட்டுப்படும். சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு அமையவே அமையாது. எனவே வடகிழக்கு திசையில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் சிறப்பான வீடு கட்டி பிரம்மாண்ட வெற்றியும் நல்ல முன்னேற்றமும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழலாம். மிக முக்கியமாக வடகிழக்கு பக்கம் ஏதாவது குறைபாடு உள்ள வீட்டில் வாழறவங்க அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் திருவெற்றியூர் வடிவுடை அம்மன் மட்டுமே. வடகிழக்கு திசையில் குறைபாடு இருந்தால் இந்த ஒரு கோயிலுக்கு தான் போய் அந்த தெய்வத்தை மட்டும்தான் வணங்கணும். அப்போ தான் அது சரியாக வரும். மீண்டும் கிரேவின் வாஸ்து பற்றிய தெளிவான விளக்கம் பகுதியில் நாளை சந்திப்போம். எல்லா புகழும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு. அங்காள பரமேஸ்வரி திருவடிகளே சரணம். வணக்கம்.